சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்துள்ளார். வருகை அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்பி வேலுமணி தரப்புக்கிடையே அதிமுக உட்கட்சி முதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தேவக அரசுக்கு ஆதரவாக 25 எம்எல்ஏக்கள் வாக்களித்ததால் அவர்களின் மாவட்ட செயலாளர் பதவிகளை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக பறித்துள்ளார். இதற்கு எடப்பாடியின் பொதுச் செயலாளர் பதவியை பறிக்க வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட முயலுகிறது. இந்த நிலையில் அதை முறியடிக்க இன்று சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக மாவட்ட செயலாளர்களின் அவசர கூட்டம் கூடுகிறது. தமிழக அரசியல் களத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக விளங்கும் அதிமுகவுக்குள் தற்போது ஏற்பட்டுள்ள உச்சகட்ட மோதல் ஒட்டுமொத்த மாநில அரசியலையும் உற்றுநோக்க வைத்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெறும் 47 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டதிலிருந்து கட்சிக்குள் புகைச்சல் ஆரம்பமாகியுள்ளது. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிக்குள்ளே எதிர்ப்பு அலைகள் மிக தீவிரமாக வலுத்து வந்த நிலையில் தமிழகத்தில் புதிதாக உருவான தமிழக தேவக அரசோடு இணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கட்சியை அதிகாரப்பூர்வமாக 2 துண்டுகளாக உடைக்கும் நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது. இதனால் இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன் ஒரு பகுதியாக மாவட்ட செயலாளர்கள் அதிமுக கட்சி அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.